welcome the Rockstar DMC! காசு புழங்குற இடத்துல கவனமா இருன்னு படிச்சு படிச்சு சொன்னப்ப கேட்டானா? இப்ப அனுபவிக்கிட்டோம். இவ்வளவுதான் நீங்க எங்க மேல வச்ச பாசமா? எல்லா உரிமையும் எங்களுக்கு கிடைக்க நாங்க என்ன புனிதாவா? இங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் என் சொத்தோட எல்லா உரிமையும் புனிதாவுக்கு தான். உன்னால ஆனதை பாத்துக்கிட. அப்பா ப்ளீஸ்ப்பா, இது நம்ம சண்டை போடுற நேரம் இல்லப்பா. சரவணன் ரொம்ப பாவம்பா. ஏய் நடிக்காத. இப்படி நடிச்சுதான் இப்படி எல்லாத்தையுமே உனக்கென்ன மாத்திக்கிட்ட. புனிதா நடிக்கிறாங்கன்னே இருக்கட்டும். உங்க அண்ணன் மேல அக்கறை இருந்தா சரவணனை நீங்க காப்பாத்துங்க. தெய்வான, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நாம சரவணனை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். தெய்வான நடந்துக்கிறதும் மாமா சொல்றதையும் கேட்டா இங்க பழையபடி புனிதாவோட ராஜ்யம் தான் நடக்கும் போல இருக்கே. அமுதா, இங்க என்ன நடக்குது? நம்பி மாமா இவ்வளவு நாள் நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டாரு. இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு நினைவு வராமலே போயிருக்கலாம். ஏன் அமுதா அப்படி சொல்ற? அவரு ரொம்ப நல்ல மனுஷன். என்ன திடீர்னு அவருக்கு சப்போர்ட் பண்ற? காத்து திசை மாதிரி அடிக்குது. அந்த பக்கம் ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என் அப்பா பிசினஸ்ல எல்லாம் இழந்து நின்னப்போ, கடங்காரங்கெல்லாம் அவரை மிரட்டினப்போ, நம்பி மாமா தான் எங்களை குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து வீட்டோட வச்சுக்கிட்டாரு. அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கணும்ல. எங்களுக்கு கோபம் புனிதாக்கா மேலதான். அவங்கதான் எங்க அண்ணனை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு சரவணன் மாமா மேல அவ்வளோ இஷ்டம்னு தெரிஞ்சும் தெய்வானைக்கு சரவணன் மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா நம்பி மாமா மேல எப்பவும் எங்களுக்கு மரியாதை இருக்குமுதா. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சார். வாங்க சார். கோர்ட்ல உங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கமிஷனர் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கொடுங்க. ஓ, பத்திரம் கைக்கே வந்துருச்சா? சார் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் உங்க பையனை விசாரிக்கும் போது செல்லாங்கிற பொண்ணுதான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சரவணன் சொன்னாரு. நாங்க ஆபீஸ்ல போய் விசாரிச்சப்போ ஸ்டெல்லாங்கிற பேர்ல யாருமே வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க. ஸ்டெல்லான்னு யாருமே இல்லையா? என்னக்கா இது? மாமா அந்த பொண்ணு தேடி போகும்போது தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. தெய்வான, பதட்டப்படாத. இல்ல சார், அவன் பொய் சொல்ல மாட்டான் சார். மேடம், உங்களுக்கு இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்கு. இதுக்குள்ள நீங்க 5 கோடி ரூபாய் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க தம்பி தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் தயாராயிட்டு வந்துருங்க. நான் வரேன் சார். வாங்க. வரேன். வரேன் சார். அப்பா, இப்பதான் நம்ம சொத்து பத்திரம் எல்லாம் கிடைச்சிருச்சுல்லப்பா. இதை வச்சு நம்ம பணம் கொடுத்துடலாமா? புனிதா, இங்க வா. வாமா. முதல்ல இந்த பத்திரத்தை பத்திரமா நீ வச்சுக்க. இனிமே இதெல்லாம் உன்னுடைய பொறுப்பு. அப்பா, இதை வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? இந்த சொத்தெல்லாம் தம்பிங்களுக்கே கொடுத்துருங்கப்பா.
வேலை பார்த்த இடத்துல பொறுப்பா பணத்தை பாதுகாப்பு பண்ண தெரியாத இவனை நம்பி என் சொத்தை கொடுக்க சொல்றியா? என்னால முடியாதுமா. அப்பா, முதல்ல பணத்தை கட்டி சரவணனை பிரச்சனையில இருந்து காப்பாத்திடலாம்ப்பா. அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. அம்பலவாணன் அங்கிள் கிட்ட சொல்லி நம்ம படப்ப லேண்ட வச்சு 5 கோடியை ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அப்படியே நம்ம லாயரை கூட்டிட்டு போய் சரவணன் கம்பெனியோட லாயர் கிட்டயும் பேச சொல்லுங்கப்பா. நான் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? அப்பா, எனக்கு தம்பிங்க வாழ்க்கை தான்ப்பா ரொம்ப முக்கியம். எனக்காக நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் ப்ளீஸ்ப்பா. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் மாமா. சொல்லுங்க மாப்ள. அத்தையோட அப்பா தனியாச்சலம் புனிதா பேர்ல பாதி சொத்தை எழுதி வச்சது உண்மைதானான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு பத்திரம் இங்க இருக்கிறதா மகாலிங்கம் சொன்னாரு. நாங்க தேடினதுல அந்த ஒரு பத்திரம் மட்டும் இங்க இல்ல. அதான் கேட்டேன். மகாலிங்க சொன்னது உண்மைதான். உண்மையா? அப்ப அந்த பத்திரம் எங்க போச்சு மாமா? அப்படி ஒரு பத்திரம் இருக்கிற விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏன் மரகத்து கூட தெரியாது. இப்ப அந்த பத்திரம் எங்க வேணாலும் போகட்டும், அதை யாரு வேணாலும் எடுத்து வச்சுக்கிட்டோம். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இந்த வீட்டோட மொத்த சொத்தையும் கவனமா பாத்துக்கிறதுக்கு புனிதாவால மட்டும்தான் முடியும். இவனுங்களை நம்பினா தெய்வான நிலைமை நாளைக்கு அமுதாவுக்கும் வரும். இந்த சொத்தெல்லாம் நீங்க புனிதாவுக்கு எழுதி வச்சா நாங்க நல்லா இருப்போமா? இவளை நம்பினா நாங்க நடுத்தெருவில் தான்ப்பா நிக்கணும். அப்பா, எனக்கு இந்த சொத்தெல்லாம் முக்கியம் இல்லப்பா. நம்ம குடும்பத்தோட ஒத்துமை தான் முக்கியம். நானும் அதாம்மா சொல்றேன். உன் கையில சொத்து இருந்தாதான் அதை சரியா மடிக்கணும் சரவணனும் பயன்படுத்துவாங்க. குடும்பமும் ஒன்னா இருக்குமா? இல்லன்னா இப்ப போன 5 கோடி மாதிரி 2 பேரும் ஏமாந்துகிட்டே இருப்பானுங்க. இத பாரு, நான் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பா, அப்பா, இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்காத. உனக்கு இந்த சொத்தை சேர விட மாட்டேன்.